இந்தியா கூட்டணின்னு சொல்றதை விட முதுகெலும்பு இல்லாத கூட்டணின்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த கூட்டம் நடக்கிற இடத்தை சுத்தி சுத்தி பேனர் வச்சுட்டாங்க. முதுகில் குத்திய காங்கிரஸ், முதுகில் குத்திய காங்கிரஸ், முதுகில் குத்திய காங்கிரஸ்னு. காங்கிரஸ் தன்னுடைய தலையிலே மண்ணவாரி போட்டுக்குச்சு. காங்கிரஸ் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இன்னைக்கு இருக்கிறாங்க. இறுதி வரைக்கும் காங்கிரஸால இந்தியாவை இனிமேல் ஆள முடியாதுன்றது தெரிஞ்சிடுச்சு. அங்க போனா மக்களுக்கு எதிரான சட்ட திட்டங்களை அவர்கள் கொண்டு வரும்போது அதை எதிர்க்கணும். அப்படி எதிர்க்கும் போது அவர்கள் மோடியவும் பேசணும். இதற்கெல்லாம் பயந்துக்குனே இவர்கள் 108 எம்எல்ஏ ஜெயிச்ச கட்சியிலிருந்து ஒருத்தர் அனுப்பாம வெறும் 5 எம்எல்ஏ ஜெயிச்சா, அதுவும் திமுகவினுடைய ஆதரவுனால ஜெயிச்ச கட்சியில சார்ந்தவரை அங்க அனுப்பி விட்டுருக்காரு. இதுதான் மிகப்பெரிய வலிமையான தலைவரா? உங்களை வர வச்ச தெரிஞ்ச எங்களுக்கு உங்களை எப்படி முடிச்சு விடணும்ன்றதே எங்களுக்கு தெரியும். அதனை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் அறிவார்கள். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இளம் பேச்சாளர் தம்பி திரு அன்பில் ஆகாஷ் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார். தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறிவிட்டது. இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய முக்கியமான கூட்டம் நடக்கிற இடத்துல பல பதாகைகளை நம்மளால் பார்க்க முடியுது. பதாகைகளில் கடுமையாக காங்கிரஸ் விமர்சனம் செய்து பதாகை வைத்திருக்கிறது. என்ன நடந்துட்டு இருக்கு? அதாவது அது நீங்க இந்தியா கூட்டணின்னு சொல்றதை விட முதுகெலும்பு இல்லாத கூட்டணின்னு சொல்லிட்டு போயிடலாம். எதனால அப்படி? முக்கியமான தலைவர்களே வெளியே வந்துட்டாங்க. யார் யாரெல்லாம் வெளியே வந்துட்டாங்க? எதனால வெளியே வந்துட்டாங்க? காங்கிரஸ் தன்னுடைய தலையிலே மண்ணவாரி போட்டுக்குச்சு. புரியுதுங்களா? காங்கிரஸ் ராகுல் நிலைப்பாடு. ஆமா, ராகுல் நிலைப்பாடு அவர் தான் தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிட்டாரு. இந்தியா கூட்டணியுடைய முக்கிய தலைவர்களான ஸ்டாலின் வெளியே வந்துட்டாரு, பினராயி விஜயன் வெளியே வந்துட்டாரு, மம்தா பானர்ஜி வெளியே வந்துட்டாங்க. ஏன் டெல்லியில தான் கூட்டம் நடக்குது. டெல்லியில இருக்கிற ஒரு தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவாலே வெளியே வந்துட்டாரு. சரத்பவார் வெளியே வந்துட்டாரு. ஓ, அவரும் வெளியே வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு முதுகெலும்பு இல்லாத கூட்டணியாக தான் இருக்கிறது. காங்கிரஸ் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இன்னைக்கு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சொற்பாண்டு காலத்துக்காக ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறை அவர்கள் இழக்க போகிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இறுதி வரைக்கும் காங்கிரஸால இந்தியாவை இனிமேல் ஆள முடியாதுன்றது தெரிஞ்சிடுச்சு. ஓ, அப்படிதான் பார்க்கணும். ஆமா, அப்படிதான் பார்க்கணும். நாங்க அதாவது எங்களுடைய இளைஞரணி செயலாளர் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, நாங்க யோசிக்கிறோம் ஏன் காங்கிரஸால வர முடியல, பிஜேபி மட்டும் ஏன் வந்துட்டே இருக்குன்றதை யோசிச்சு பார்க்கும்போது அது எங்களுக்கு இப்பதான் புரியுது. காங்கிரஸால தான் காங்கிரஸை வர விடாம பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நாங்க அதுக்கோசம் போராடணும், ஆனா அவங்க எங்களுக்கே முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டினுடைய வெளிப்பாடா இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்கு டெல்லியில? காங்கிரஸ் அந்த இந்தியா கூட்டணி முதுகெலும்பு இல்லாத கூட்டணியோடைய கூட்டம் இன்னைக்கு நடக்குது. அந்த கூட்டம் நடக்கிற இடத்தை சுத்தி சுத்தி பேனர் வச்சுட்டாங்க. முதுகில் குத்திய காங்கிரஸ், முதுகில் குத்திய காங்கிரஸ், முதுகில் குத்திய காங்கிரஸ்னு. உண்மைதான். யார் யார் வச்சிருக்காங்கன்னா முக்கியமான தலைவர்கள். புரியுதுங்களா? பாஜகவை முழு வீரத்துடனும் முழு வீரியத்துடனும் எதிர்த்த தலைவர்கள் எல்லாருமே வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இந்த கூட்டணியோட நிலை எதிர்காலம் என்னவா இருக்கும் இந்தியா கூட்டணி? ஏன்னா இப்ப வலிமையான தலைவர் கிடைச்சிட்டார் இந்தியா கூட்டணிக்கு. விஜய் அவர்கள். விஜய் அவர்களா? 108 எம்எல்ஏவை ஜெயிச்ச தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மாநிலங்களவைக்கு தேவையான ஒரு எம்பி சீட்டுக்கு காங்கிரஸ் அனுப்பியிருக்காரு. ஏன்னா அங்க போனா பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருப்பாரு. புரியுதுங்களா? அங்க போனா ஃபேக்ட பேசணும், அங்க போனா உண்மையை பேசணும், அங்க போனா கள நிலவரத்தை பேசணும், அங்க போனா வரலாறை பேசணும், அங்க போனா மக்களுக்கு எதிரான சட்ட திட்டங்களை அவர்கள் கொண்டு வரும்போது அதை எதிர்க்கணும். அப்படி எதிர்க்கும் போது அவர்கள் மோடியவும் பேசணும். இதற்கெல்லாம் பயந்துக்குனே இவர்கள் 108 எம்எல்ஏ ஜெயிச்ச கட்சியிலிருந்து ஒருத்தர் அனுப்பாம வெறும் 5 எம்எல்ஏ ஜெயிச்சா, அதுவும் திமுகவினுடைய ஆதரவுனால ஜெயிச்ச 5 பேர்ல சேர்ந்த ஒரு கட்சியில சார்ந்தவரை அங்க அனுப்பி விட்டுருக்காரு. இதுதான் மிகப்பெரிய வலிமையான தலைவரா? அப்புறம் எதை நம்பிக்கை? மாநிலங்களவைக்கு போக பயப்படுகின்ற ஒரு தலைவரை கொண்டு அவர்கள் வலிமையான தலைவர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் இதிலிருந்தே தெரிந்து விட்டது இன்றைய இந்தியா கூட்டணியுடைய முதுகெலும்பு இல்லாத கூட்டணியுடைய நிலை என்னவென்று. முதுகெலும்பு இல்லாத கூட்டணி நீங்க சொல்றீங்க. காங்கிரஸ் இதை பார்த்தாங்கன்னா வருத்தப்படுவாங்களே, அவங்களும் பதிலுக்கு உங்களை கடுமையா தாக்குவாங்களே இணையதளங்கள்ல, என்ன பண்ணுவீங்க?
சமூக வலைத்தளம் முதல்ல களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு அவங்க ஆளுங்களை தேடி கண்டுபிடிக்கிட்டோம். அப்புறமேட்டு வந்து இணையதளத்துல திருவல்லிக்கேணியில வெற்றி பெற்றதுக்கு காங்கிரஸ் தான் காரணம்ன்றார் மாணிக்க தாக்கூர். இல்ல இந்தியா ஃபுல்லா வந்து நாங்க தோக்குறதுக்கும் காங்கிரஸ் தான் காரணம். புரியுதுங்களா? காங்கிரஸ் மட்டும்தான் காரணம். நாங்க அப்பவே வந்து தனிப்பட்ட முறையில நான் என்ன சொல்றேன்னா, அவர்களுக்கு 28 கொடுத்துருக்க கூடாது, 25 கூட கொடுத்துருக்க கூடாது. 8 கொடுத்துருக்கலாமா? 8 கொடுத்துருக்கணும். 8 கூட இல்ல, 5 கொடுத்துருக்கணும். 5 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. 5 பேர் தானே ஜெயிச்சிருக்காங்க. தெரியாம அவங்களுக்கு 28 கொடுத்ததனுடைய விளைவாக தான் இன்னைக்கு நாங்க இந்த தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கோம். சிதம்பரம் இப்ப என்ன பண்றாரு? உங்க கூட இந்த வேலையை பார்த்தது அவர் தானே 28 வாங்கி கொடுத்தவர். அவர் எதுவும் வாயே திறக்கலையே. அவருக்கு கல நிலவரம் என்னன்றது தெரியும், அதனால வாயே திறக்கல. ஸ்டாலின் இஸ் மை எல்டர் பிரதர் சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே முதுகுல குத்திட்டு போயிருக்காங்க. புரியுதுங்களா? IUML திருமாவளவன் அண்ணன்லாம் போனாங்கன்னா கூட அவங்களாம் எங்களை பார்த்துட்டு வந்து போனாங்க. அந்த ஒரு அரசியல் நாகரிகம் கூட இல்லாம இவங்க அப்படியே ஓடிட்டாங்க. இப்ப தெரியுது நார்த்ல வந்து காங்கிரஸ் வந்து எப்படி பாஜக ஓட விடுறாங்கன்றது. புரியுதுங்களா? அந்த வகையில இன்னை முதல் காங்கிரஸ் என்பது இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்திலுமே வந்து தேர்தல் வெற்றியை பெறாது. உறுதியா. அதற்கு காரணம் வந்து அமித்ஷா. அதற்கு காரணம் அமித்ஷா. நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அமித்ஷாவும் நாங்க நினைச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, அவங்க வராததுக்கு காரணம் அவர்கள் தான். அவங்கதான் இளம் தலைவர். இப்ப இன்னொரு தரப்பு சொல்றாங்க, இங்க வந்து திரு ராகுல் அவர்களுக்கும் அம்மையார் சோனியா அவர்களுக்கும் இடையில கூட சண்டை நடந்துட்டு இருக்கு இந்த கூட்டணி தேர்வுலன்றாங்க. அதெல்லாம் உண்மை? கண்டிப்பாக. அதனாலதான் அவங்க என்ன விரும்புறாங்க சோனியா அவர்கள் வந்து என்ன நம்புறாங்கன்னா, மகனே அரசனை நம்பி புருஷனை கை விட்டுறாதடா, இது வந்து காத்துல பறக்கிற பேப்பர் மாதிரி. ஆனால் திமுக என்பது காத்துல பறக்கிற பறவை மாதிரி. காத்து நின்னா இது விழுந்துரும், ஆனா காத்து இல்லைனாலும் இது பறக்கும். இது காத்து கொடுத்துக்கிட்டு இது பறக்கும். அரசனை நம்பி புருஷனை கை விட்டுறாதடா மகனேன்னு அவங்க சொல்றாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, இல்ல தற்சமயத்து நமக்கு பேப்பர் தான் முக்கியம் சொல்லிட்டு பேப்பர் பக்கம் வந்துட்டாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தொலைநோக்கு பார்வையோட பாக்குறாங்க. அதனால தானே இன்னும் அபிஷியலா அவங்க 2 பேரும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல. இந்த இந்தியா கூட்டணி இப்ப இருக்க இந்தியா கூட்டணியில மம்தா அவர்கள் இல்லாம கூட்டணி கிடையாது, முதுகெல. நான் அதை கேட்கிறேன், திரு மம்தா அவர்கள் இல்லாம, திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லாம, பினராயி விஜயன் இல்லாம இந்த கூட்டணி என்ன வேலை செய்யும் நினைக்கிறீங்க? என்ன செய்ய முடியும் உங்களால? அதேதான் நாங்களும் கேக்குறோம். என்ன செய்ய முடியும் உங்களால? என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லலாம்? அப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருக்கலாமேங்க. கேரளால நீங்க பாரம்பரியமா இருக்கிறீங்க, அதனால இப்ப ஜெயிச்சிருக்கீங்க சொல்லலாம். புரியுதுங்களா? மகாராஷ்டிரால என்ன நீங்க, பஞ்சாப்ல என்ன நீங்க, ராஜஸ்தான்ல என்ன நீங்க, உத்தரப்பிரதேசத்துல என்ன நீங்க, ஹரியானா, அசாம்னு இப்படி அடிக்கினே போலாமே. ஒடிசா, மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், எங்கேயுமே வாழல. எல்லா இடத்துலயும் வாழ வெட்டியாதான். ஆமா, வாழ வெட்டியாதானே கிடக்குது. என்ன செய்ய முடியும் உங்களால? சரி, இன்னைக்கு பார்க்கலாம் தமிழ்நாட்டுல இருந்து தாவேகா சார்பா யார் இந்தியா கூட்டணிக்கு போறாங்கன்றது. போய் அங்க என்ன பேசுறாங்கன்றத பார்க்கலாம். அடுத்த கட்டமா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத பார்க்கலாம். அதாவது ஆனா எப்படிப்பட்ட கூட்டணி அமைதுன்னு பாத்தீங்க இல்லையா? விஜயோட அமைகிற கூட்டணியோட இந்த தன்மையெல்லாம் பாருங்க, யாரெல்லாம் வந்து அமைகிறாங்கன்னு. வாழா வெட்டியா இருக்க காங்கிரஸோட ஒரு கூட்டணி, இந்த பக்கம் வாழா வெட்டியா அந்த பக்கத்து வெதித்தரப்புல இருந்து வெளியே வந்த அதிமுக 2வது. அதாவது இந்தியா கூட்டணி என்று எதற்கு ஒன்று உருவாக்கப்பட்டது என்றால், பாஜகவினுடைய நோக்கத்தை இந்தியாவில் நிறைவேறக்கூடாதுன்றதுக்கோசம் உருவாக்கினது. ஆனால் அதுல தீவிரமா இருக்கிற எல்லா தலைவர்களுமே வெளியே வந்துட்டாங்க. வெறும் தேசிய கட்சின்ற ஒரு அங்கீகாரத்துல மட்டும்தான் காங்கிரஸ் இருந்தது. ஆனா அதற்கான வேலைகளை அனைத்தையும் பார்த்தது அந்தந்த மாநில கட்சிகள். மாநிலத்துல அதிக சக்தியுடன் இருக்கின்ற பலத்துடன் இருக்கின்ற கட்சிகள் அவங்க எல்லாருமே இன்னைக்கு வெளியே வந்துட்டாங்க. இல்ல இதுல கூட எனக்கு முரண்பாடு இருக்கு தம்பி. இப்ப தேசிய கட்சி அப்படின்னா இந்தியா முழுவதும் ஒரு ஆட்சி அதிகாரத்துல ஓரளவுக்கு இருக்கவங்க தேசிய கட்சி. திரு மாணிக்க தாக்கூர் சொல்றாரு, தென் மாநிலங்கள்ல மட்டும்தான் இப்ப காங்கிரஸ் பலமா இருக்கு, அது கூட இனிமேல் இல்லாம போயிடும். அப்ப இல்ல நான் என்ன சொல்றேன், தென் மாநிலங்கள்ல மட்டும் பலமா இருக்குன்னா அப்ப காங்கிரஸும் ஒரு திராவிட கட்சின்னு புரிஞ்சுக்கலாமா? தென் மாநிலங்கள்ல மட்டும் தெரியும் திராவிடம்னா என்னன்றது புரியுதுங்களா? ஒரு உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு தெரியும் காங்கிரஸ் வந்து திராவிடம் என்ன பண்ணுச்சுன்றது. புரியுதுங்களா? இந்தியாவிலேயே காங்கிரஸை முதலில் அடித்து ஒடித்து நொறுக்கியது திராவிட கட்சி. அதனால வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து இதே பேச்சு ராஜினாமா பண்ணுங்கன்றாரு திரு உதயநிதி. அதுதான் நாங்களும் சொல்றோம்.
தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, தில் இருந்தா, திமுகவினுடைய கூட்டணியில இருந்து திமுகவினுடைய ஓட்டுகளால ஜெயித்த நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு திரும்பியும் தேர்தலை சந்திங்க. அதுல என்ன நடக்கிறதுன்றத பார்க்கலாம். உள்ளதும் போச்சு நொல்லங்கண்ணாச்சுன்ற கதையாயிரம் உங்க கதை. இதோ இந்த முதுகெலும் இல்லாத கூட்டணியிலே பார்த்துலாம் உங்களுடைய நிலைமை என்னன்றது. இந்தியா கூட்டணிக்கு உருவாவதில் முக்கிய பங்காற்றியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனை சீரும் சிறப்புமாக கொண்டு சென்றவரும் அவர்தான். புரியுதுங்களா? அதனாலதான் அவர் கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் இஸ் மை எல்டர் பிரதர்னு சொன்னார், யாரையுமே சொல்லாம. புரியுதுங்களா? நாங்க பண்ண ஒரே தப்புனதமா இவர்களுக்கெல்லாம் இந்த இந்தியா இதை நான் குறிப்பா இங்க நான் சொல்லி ஆகணும். இந்த இந்தியா கூட்டணிக்கு யார் தெரியுமா சரியான ஆளு? நிதிஷ்குமார் தான் சரியான ஆளு. அழகா வந்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. ஏண்டா இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க, இவனுங்க எப்போனா கைட்டி விடுறவனுங்க ராகுல் காங்கிரஸ். ஆமா, காங்கிரஸ் நம்ப முடியாது, நம்மளோட வேகமா இருக்கானுங்க நேரம் மாறதுல. அதனால போயிடலாம் சொல்லிட்டு தாராளமா போனாரு. அந்த ஒரு உண்மையை சொல்ல போனா நிதிஷ்குமார் மாதிரி எங்களுடைய தலைவரும் வந்திருக்கணும். அது வராம பெருந்தன்மையுடன் தலைவர் அவர்கள் செயல்பட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இவர்கள் நம்ம நிதிஷ்குமார் அவர்களை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணோம். ஆனா இப்ப அவர் படம் சரின்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. ஆமா, அதுதான் நாங்க சொல்றோம்ல, காங்கிரஸ் தோத்து போறதுக்கு இவ்வளவு நாள் நாங்க தவறான கண்ணோட்டத்துல பார்த்திருந்தோம். அமித்ஷாவும் மோடி அவர்களும் தான் காரணம்ன்றத நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் இல்லன்றத காங்கிரஸே எங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. ராகுல் தான் தமிழ்நாட்டுல மாணிக்க தாக்கூர் தான் காரணம். ஆமா, நடுவுல ஒருத்தர் விட்டீங்களே வேலுசாமி, அவங்கள மாதிரி ஆளுங்க தான் காரணம்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உறுதியாயிடுச்சு. உண்மையில காங்கிரஸ் தொண்டன் யாருன்னா ஒருத்தர் பேசுறாங்களா? தங்கபாலுல எதனா அறிக்கை கொடுக்குறாரா? அறிக்கை கொடுக்கல. புரியுதுங்களா? வசந்தன் அவருடைய மகன் அறிக்கை கொடுக்குறாரா? அறிக்கை கொடுக்கல. புரியுதுங்களா? இவங்களாம் உண்மையான காங்கிரஸ்காரர்கள். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் என்கின்ற வேஷத்துல சுத்தின்னு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு கதறாங்க. அப்ப இந்தியா கூட்டணி இனி பயன் தராது, வெற்று கூட்டணி. அப்படிதான். ஆமா, உங்களை வர வச்ச தெரிஞ்ச எங்களுக்கு உங்களை எப்படி முடிச்சு விடணும்ன்றதே எங்களுக்கு தெரியும். அதனை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் அறிவார்கள். நன்றி, வணக்கம். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.